அதனாலதான் சிவவாக்கியர் சொன்னாரு, மண்ணும் நீ, விண்ணும் நீ, மறிகடல்கள் ஏழும் நீ, எண்ணும் நீ, எழுத்தும் நீ, இசைந்த பண் எழுத்தும் நீ, கண்ணும் நீ, மணியும் நீ, கண்ணுளாடும் பாவை நீ, நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருணாய். சார், கண்ணுல இருக்கக்கூடிய பாவைனர் அந்தி மாலை உச்சி மீண்டும் ஆடுகின்ற தீர்த்தமும் சந்தி தர்ப்பணங்களும் சபங்களும் ஜபங்களும் சிந்தை மேவும் ஞானமும் எந்திசைக்கும் மந்திரம் எந்தை ராம 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 என்னும் நாமமேனார். சார், சிவவாக்கியர்கிட்ட என்ன ஒரு பெரிய பிடித்த விஷயம்னா, கடவுள் உயர்ந்தவர்ன்றதை ஒத்துப்பார். ஆனா என்னுடைய கடவுள் தான் உயர்ந்தவர்னு சொன்னா கோவப்பட்டுறாரு. மனிதர்களுக்குள்ளேயும் மட்டும் இல்லப்பா, கடவுள்கிட்டையுமே வேற்றுமை இல்லைன்னு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய ஒரு முனி சிவவாக்கியர். ஏன்னா கேட்டாரு, சார் கடவுளை உயர்ந்த கடவுள் இவர் தாழ்ந்த கடவுள்னு சொல்றதுனால தானப்பா மனிதர்களையும் இவங்க உயர்த்தப்பட்டவங்க இவங்க தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்றீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டாரு. பறச்சியாவது ஏதடா, பணத்தியாவது ஏதடா, இறைச்சி தோல் எலும்பினுள் இலக்கம் விட்டு இருக்குதோ. அடுத்த ஸ்டெப் போறாரு, எல்லா மனிதர்களும் சமம்னு சொல்லக்கூடிய பறச்சியாவது ஏதடா, பணத்தியாவது ஏதடா, இறைச்சி தோல் எலும்பினுள் இலக்கம் விட்டு இருக்குதோ. எலும்புக்குள்ள போய் இவன் 1ஆம் நம்பர் இவங்க 10ஆம் நம்பர்னு போட்டிருக்கா. இறைச்சி தோல் எலும்பினுள் இலக்கம் விட்டு இருக்குதோ. பறச்சி போகம் வேறவோ பணத்தி போகம் வேறவோ, பறச்சியும் பணத்தையும் பகுத்து பாரு உம்முள்ளேன்னார்.